ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டா அவங்க பிளான் பண்றாங்க. இப்ப ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இந்த இடத்துக்கிட்ட ரிட்டையர்மெண்ட் நான் மென்ஷன் பண்றது நம்ம வேலைக்கோ நம்ம பண்ற பிசினஸுக்கோ ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வேலையவோ இல்ல பிசினஸையோ நம்ம செஞ்சுட்டே தான் இருக்க போறோம். ஃபேமிலிக்கான ஒரு பேசிக் நீட்ஸை நம்மளால அதுல இருந்தே நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்ச அளவு நீங்க அடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப இதுவே 5000 தானா இதுலதான் நான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இதை விட கம்மியாவோ இல்ல இதை விட அதிகமாவோ தாராளமா நம்மளால பண்ண முடியும். இப்ப நம்ம இந்த கால்குலேஷனை 3 விதமா பார்க்க போறோம். ஒரு 5000 SIP நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். வணக்கம், நான் ஆர்த்தி. இப்பதான் நீங்க உங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்துல நீங்க ஒரு ரிட்டையர் ஆகுற ஐடியால இருக்கீங்க. ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணும், இல்ல எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும், இல்ல ஒரு பாசிவ் இன்கமா ஒன்னு ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான கால்குலேஷன் தான் இது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு 25-26 இயர்ஸ்ல இருக்கிறவங்க இப்பதான் நான் இன்கம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டா அவங்க பிளான் பண்றாங்க. இப்ப ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இந்த இடத்துக்கிட்ட ரிட்டையர்மெண்ட் நான் மென்ஷன் பண்றது நம்ம வேலைக்கோ நம்ம பண்ற பிசினஸுக்கோ ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வேலையவோ இல்ல பிசினஸையோ நம்ம செஞ்சுட்டே தான் இருக்க போறோம். இந்த இடத்துக்கிட்ட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, இப்ப 40 வயசுலயோ 45 வயசுலயோ நான் ஒரு வேலைக்கோ ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணி அதை நான் கொடுத்தா மட்டும்தான் என்னோட ஃபேமிலியோட பேசிக் நீடையே நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கறத மாத்திரத்துக்கான ஒரு சப்ளிமெண்டரி தான். சோ ஒரு 40 to 45 இயர்ஸ்ல உங்களுக்கு ஒரு பிக்ஸட் அமௌண்ட் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஃபேமிலிக்கான ஒரு பேசிக் நீட்ஸை நம்மளால அதுல இருந்தே நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு பிடிச்ச அளவு நீங்க அடுத்து பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல சில பேருக்கு என்னோட பேஷனை நோக்கி போறேன், நான் இந்த பிசினஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆசைப்படுறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி நம்ம நிறைய பர்பஸ்க்காக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்பதான் உங்களோட கேரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பாசிவ் இன்கம்காகவோ இல்ல செகண்ட் இன்கம்காகவோ இல்ல ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகவோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த கால்குலேஷனை 3 விதமா பார்க்க போறோம். ஒரு 5000 SIP நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு ஸ்டெப் அப் SIP பண்ணா எப்படி இருக்கும், அதாவது பெர்சன்டேஜ் வைஸ் நான் ஒரு SIP ஸ்டெப் அப்பா நான் கொண்டு போறேன் அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், இதுவே பெர்சன்டேஜா இல்லாம ஒரு அமௌண்டா நான் ஸ்டெப் அப் பண்ணும்போது எப்படி இருக்கும், எதுவுமே இல்ல நான் ஒரு பிக்ஸடா ஒரு அமௌண்ட் SIP ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்போ எப்படி இருக்கும். இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் கால்குலேஷன்ஸ் நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். வாங்க கால்குலேஷனுக்குள்ள போலாம். இப்ப இந்த கால்குலேஷன்ல பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மாசம் 5000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. மாசம் 5000 ரூபீஸ் அடுத்த 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல ஸ்டெப் அப் 10% போடுறீங்க. இந்த 10% அப்படிங்கிறது ஒரு 5000 இப்ப ஃபர்ஸ்ட் இயர் எப்ப ஆரம்பிக்கிறாங்களோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு 5000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ் ஆகி அடுத்த 12 மந்த்ஸ் 5500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த 12 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 5500க்கு 10%. மூணாவது வருஷம் மாசம் 6050 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கீழே டீடைல்டா கொடுத்திருப்பேன். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் நம்ம 12 மந்த்ஸுமே 5000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் இயர் 5500 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். தேர்ட் இயர் 6050 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். சோ இது மாதிரி 20th இயர் பார்த்தோம் அப்படின்னா மாசம் 30580 ரூபீஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனுவல் ரிட்டர்னா 15% நான் போட்டிருக்கேன். இப்ப நம்மளோட SIP அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,39 lakhs கிட்ட இருக்கு. இதுவே நம்ம ஸ்டெப் அப் பண்ணாம நார்மலா 5000 மட்டும் 20 வருஷத்துக்கு SIP பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் பாருங்க மேலேயே இருக்கு, 75,79,775. சோ இதோட டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 lakhs இருக்கு. சோ இப்ப 20 வருஷம் நம்ம SIP நம்ம பண்ணிட்டு இருக்கோம், 15% ஒர்க் அவுட் ஆகுது, இப்ப 10% இன்கிரிமெண்டலா நம்ம ஸ்டெப் அப்பும் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் 20 வருஷம் கழிச்சு 1,39 lakhs கிட்ட இருக்கும். சோ இதுக்கப்புறம் 21வது வருஷம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1,39
39 lakhsக்கு 8% சூஸ் பண்ணிட்டு அந்த 8% அமௌண்ட்டையும் டிவைடட் பை 12. ஸோ மாசம் நம்ம வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா 92,788 rupees நம்ம மாசம் வித்ட்ரா பண்ண முடியும். இது அடுத்த 25 வருஷத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜா இன்கிரிமெண்டல் SWP போட்டு கொடுத்திருக்கோம். இன்கிரிமெண்டல் SWPனா 5% வந்து இன்கிரிமெண்டலா போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா கீழே பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மாசம் நம்ம 92,788 rupees வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா 5% இன்கிரிமெண்டல் ஆகி 97,427 rupees மாசம் வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி அடுத்த 25 வருஷமும் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். சோ 25வது வருஷம் பாத்தீங்கன்னா 2,99,250 rupees நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம் மாசம். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானும் சேர்ந்து நம்ம பண்றது. சோ டோட்டலா நம்ம எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருப்போம் அப்படின்னா 5,33 lakhs வித்ட்ரா பண்ணிருப்போம். நம்ம வித்ட்ரா பண்ணது போக நமக்கு இந்த 15% ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்மளோட கார்பஸ் எவ்வளவு பில்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 16,55 lakhs வந்து பில்ட் ஆயிருக்கும். இது நம்ம ஸ்டெப் அப் SIP பர்சன்டேஜ்ல 10% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்த்தோம். இப்ப செகண்ட், இப்ப நான் அமௌண்ட்ல இன்க்ரீஸ் பண்றேன். எதனால நம்ம அமௌண்டா இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஸ்டெப் அப்ல பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா சில பேருக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் SIP அமௌண்டே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா சோ அவங்க அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நான் 500 இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். வருஷம் 500. சோ முதல் வருஷம் 12 மாசமும் 5,000 ரூபாய், அதுக்கு அடுத்த 12 மாசம் 5,500 ரூபாய், அதுக்கு அடுத்த 12 மாசம் 6,000 ரூபாய். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் இது. வந்து நம்ம நார்மலா எல்லாருமே பண்ணலாம். இப்போ ஒரு சாலரியில இருக்கிறவங்க, ஒரு பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, நம்மளோட இன்கம் வருஷம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ற வேல்யூவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம கண்ணுக்கே தெரியாம நிறைய கார்பஸ் நம்மளால பில் பண்ண முடியும். சோ இது மேஜரா மேக்ஸிமம் எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான். இப்போ இந்த கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா மாசம் 5,000 20 வருஷத்துக்கு நம்ம ஸ்டெப் அப் பாருங்க அமௌண்ட்ல போட்டிருப்போம். இந்த கீழே டீடைல்டா கொடுத்திருப்பேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் 12 months வந்து 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அடுத்த வருஷம் அடுத்த 12 months 5,500 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி இதுல 20th இயர்ல இருக்கிற 12 monthsமே 14,500 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். சோ இத நம்ம பர்சன்டேஜ்ல பாக்கும்போது ரொம்ப அதிகமா இருந்தது. சோ இதுல 20 years கழிச்சு நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,14 lakhs இருக்கு. சோ இதுவே நம்ம இது கூட நம்ம சூஸ் பண்ணல, அந்த 500 இன்கிரிமெண்டலும் நான் பண்ணல, சோ வெறும் 5,000 SIP மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டெப் அப்பே இல்லாம அப்படின்னா 75 lakhs. இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே 39 lakhs இருக்கும். சோ இது மாதிரி இப்ப 21st இயர் பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம பண்ணாப்ல அதே கேட்டகரியில தான் போட்டிருக்கோம். இதுக்கு 8% எடுத்து டிவைடட் பை 12 போட்டு மந்த்லி 76,566 rupees சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சோ இதுலயும் நான் 5% இன்கிரிமெண்டலா போட்டிருக்கேன். கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மாசம் 76,566 rupees வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகி 80,394 rupees வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி 25th இயர் பார்த்தோம் அப்படின்னா மாசம் 2,46,933 rupees வந்து வித்ட்ரா பண்ண முடியும் நம்மளால. இந்த 15% ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம டோட்டலா எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருப்போம் அப்படின்னா 4,40,000 கிட்ட நம்ம வித்ட்ரா பண்ணிருப்போம். நம்ம வித்ட்ரா பண்ணது போக நம்ம போலியோல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 13,65 lakhs கிட்ட இருக்கும். சோ இது வந்து ஸ்டெப் அப்ல ஒரு அமௌண்ட் வைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து நான் ஸ்டெப் அப்பா பர்சன்டேஜ் எதுவுமே நான் சூஸ் பண்ணல, சோ அப்போ நான் 5,000 மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் பார்ப்போம். இதுல பாருங்க 5,000 மட்டும் மந்த்லி 20 இயர்ஸ்க்கு நம்ம பண்றோம். இதுல ஸ்டெப் அப்போ ஒரு அமௌண்ட்லயோ பர்சன்டேஜ்லயோ எந்த ஒரு இன்க்ரீஸும் இல்ல. கீழே பாத்தீங்கன்னா தெரியும் வருஷம் பாத்தீங்கன்னா அதே அமௌண்ட் தான் இருக்கும். சோ 12 monthsமே ஒரு வருஷத்துக்கு 5,000 மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு இருக்கும்னா 75,79,000 கிட்ட நம்ம கிட்ட இருக்கும். இதை நம்ம 8% போட்டு டிவைடட் பை 12 போட்டோம்னா நம்மளால 50,000 மாசம் நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இதுலயும் 5% இன்கிரிமெண்டலா SWP கொடுத்திருக்கோம். சோ அது கீழே டீடைல்டா இருக்கும் பாருங்க. இதுல
ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மாசம் 50,532 rupees நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். செகண்ட் இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணி 53,058 rupees வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி 25th இயர் பாத்தீங்கன்னா 1,62,970 rupees நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி அடுத்த 25 வருஷமும் நம்ம வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா டோட்டலா நம்ம எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருப்போம்னா 2,90 lakh கிட்ட நம்ம வித்ட்ரா பண்ணிருப்போம். சோ நமக்கு 15% ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணது போக நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9,01 lakh கிட்ட நம்ம கிட்ட இருக்கும். இப்போ நம்ம 3 விதமான கால்குலேஷனையும் பார்த்தோம். ஸ்டெப் அப்பா பெர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும், அமௌண்டா இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல அப்படியே தான் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுவே 5,000 தானா, இதுல தான் நான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இதை விட கம்மியாவோ இல்ல இதை விட அதிகமாவோ தாராளமா நம்மளால பண்ண முடியும். இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ல எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறப்பல நம்ம பார்த்தோம். இதுவே எனக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ இந்த அமௌண்ட் வேணும், சோ எனக்கு இவ்ளோ இன்கம், பாசிவ் இன்கமோ இல்ல செகண்ட் இன்கமோ எனக்கு இவ்ளோ வேணும், ஒரு 1 lakh 80,000 அந்த மாதிரி சொன்னா இப்போ நான் SIP எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்றாப்ல இருக்கும் அப்படிங்கறதையும் நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி பர்சனலைஸ்டா உங்களுக்கு இண்டிவிஜுவலா கஸ்டமைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இதே மாதிரி ஒரு செகண்ட் இன்கமாவோ இல்ல பாசிவ் இன்கமாவோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.